ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி பெரிய வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு. நிறைய நாள் வந்து நான் ஷார்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என் சேனலில் ஷார்ட்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறதில்ல. சரி, வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். இந்த மார்ஸ் பிபி க்ரீம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இப்படி தான் இருக்குது. நல்ல இவ்வளோ பிளாக் கலர் கார்ட்போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸில் இருக்குது. இந்த பிபி க்ரீமில் அந்த ஒரே ஒரு ஸ்டிக்கரில் மட்டும்தான் ரிச்னு ஒட்டியிருக்காங்க. வேறு எந்த இடத்துலையும் அதோடைய ஷேட் நேம் இல்லை. அந்த ஒரு குட்டியாக ப்ரௌன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பாருங்கள், கீழே பார்கோடுக்கு மேலே அந்த இடத்துல மட்டும்தான் அதில் ரிச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜ் லெவல் செம்மையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பேக்கேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலருமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் கீழே கேப்லேயும் மேலே பிளாக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு இதோடைய ஷேடை வந்து நான் கையில் அப்ளை பண்ணி பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக மெர்ஜ் ஆயிடுச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரில. இப்போ வந்து மார்ஸுடைய எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணி காமிக்க போகிறோம். நம்ம அப்ளை பண்ணுற ஷோ பீஸாக இப்போ உட்காந்துருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்குது. பிளாஸ்டிக்கில் இருக்குது. சிலதெல்லாம் டியூப்பில் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்ஸில் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மார்ஸ் பேபி க்ரீம் வந்து ரிச், என்னோடய ஷேடு வந்து ரிச் ஒரே ஒரு இடத்துல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த இடத்துல, வேறு எந்த இடத்துலையுமே இந்த ஷேட் நேம் கிடையாது. ஸோ வாங்க இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் வந்து தெரியுதா உங்களுக்கு? இந்தளவு எடுத்திருக்கேன் நான். எக்ஸாக்ட் மை ஸ்கின்னுடைய கலரு. நான் ஆல்ரெடி ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டேன். அது மெர்ஜானது கூட தெரியல, அந்தளவு தான் இருக்குது. அதனால் நான் வந்து நார்மலாக ஒரு சைடு வந்து இந்த சைடு உங்களுக்கு போட்டுட்டு இந்த சைடு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். அதனால் நான் இது வந்து கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பிபி க்ரீம் வந்து என் கலரில் இருக்கீங்க அப்படின்னா சூப்பராக மேட்ச் ஆகும், சூப்பராக செட் ஆகும். ஸோ என்னோட கொஞ்சம் லைட் கலர் அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் இதாக தெரியாது. ஸோ இப்படி டாட்டாக நம்ம வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரஷ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட எல்லாமே இருந்தும் நான் கையை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். சிரிப்பு வருது, எனக்கு கேவலமாக இருக்குது. சரி, பரவாயில்ல. வாங்க, பிகினர்ஸ் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிபி க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு போட்டு போயிடலாம். அந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர், கலர் கரெக்டர் இதெல்லாம் போட்டு நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் கிளம்புறதுக்குள்ள விடிஞ்சிரும். அதனால இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து போட்டு போயிடலாம். அதுக்காக தான் இந்த பிபி க்ரீம் வந்தது. இதுலேயே வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த கன்சீலருக்குரியது, கவர் பண்ணுற ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணி தான் அது வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அதனால தான் ஈஸியாக இருக்குது. நான் ஒரு சைடு தான் போடுறேன். உங்களுக்கு தெரியுதா? 2 சைடு போட கிடையாது. ஒரு சைடு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு குட்டி ப்ரஷ் எடுத்து நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த பக்கம் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? இங்கே பார்த்திங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் இருக்கா? அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கலராக, கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கா? அப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை போட்டு பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிபி க்ரீமை, இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் லுக் இருக்கும். தெரியுதா? நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் லுக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கின் பேர் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த இதை யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது நம்மளோட முகம் வந்து அழகாக காமிக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு இதை எடுத்து ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட விட்டுறலாம். நான் வந்து ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னுடைய பழைய வீடியோவில் கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு எந்த பிபி க்ரீம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் அப்போ வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மார்ஸுடைய ரிச் அந்த ஷேடு அதுதான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். சரி, நான் சொன்னால் மட்டும் போதாது இல்லையா, அவங்களுக்கு போட்டு காமிச்சா தான் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்.
அதுக்காக தான் எப்போவுமே எது யூஸ் பண்ணாலும் காதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. காது வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணாதனால தனியாக தெரியுது பார்த்தீங்களா? காதுக்கு யூஸ் பண்ணிக்காங்க, எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. இந்த சைடு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக வச்சுருக்கேன். நான் அங்கே பிறகு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது மட்டும் தான் அப்ளை பண்ணல, இங்கே ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன். ஒன் சைடாக கரெக்டாக காமிக்கணுமேன்ட்டு. தெரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நான் வந்து மெப்ளின்லேருந்து ஃபிட்மி எடுத்துக்கிறேன். இது வந்து என்னுடைய காம்பேக்ட் பவுடர். இதுதான் என்னுடைய ஷேடு 330 டாஃபின்னு போட்டிருக்கோம். 330 டாஃபி, அதுதான் என்னுடைய ஷேடு. ஸோ அதையும் எடுத்து உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து அப்படியே விடக்கூடாது இல்லையா? ஸோ பவுட்ரு வச்சு செட் பண்ணி காமிக்கிறேன். பவுட்ரு வச்சு அப்படியே செட் பண்ணிடுங்க நீங்களும். அப்போ தான் அது வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு எக்ஸாக்டாக நிற்கும். இதை நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். அதனால எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது, எவ்வளோ கவரேஜ் கொடுக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. கவரேஜ் என்னமோ நல்லா தான் இப்போ யூஸ் பண்ணுறப்ப நல்லா கவரேஜ் கொடுக்கு. ஆனால் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அது வந்து எனக்கு தெரியல சத்தியமாக. ஓகே, இவ்வளோதான். காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணியாச்சு. ஏசி எதுவும் போங்க, வீட்டில் இல்லை, அதனால வேர்க்குது பயங்கரமாக. சரி, ஓகே. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இதுதான் என் ஸ்கின் டோனுக்குரிய கலர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இனிமேல் என்னுடைய ஃபேவரட் ஐட்டம் இதாக தான் இருக்கும். ஈஸியாக போட்டு போயிடலாம், டக்குன்னு நம்மளுக்கு வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். நான் ஏற்கனவே கையில் அப்போ அதை மெர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா பிளெண்ட் ஆகிட்டு தெரியுது உங்களுக்கு. இது கிடையாது இங்கிட்டு. இப்போ இது வந்து நான் இப்போ வச்சது இங்கிட்டு நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா பார்த்தா நல்லா தெரியும் என்னுடைய இந்த சைடு ஸ்கின்னுக்கும் இந்த சைடு ஸ்கின் பார்த்திங்களா அன்ஈவனாக இருக்கும், அங்கங்கே இப்படி இருக்கும். இது போட்டோன்னா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு பவுடரை அப்ளை பண்ணி நம்ம எல்லாமே போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ என் கலரில் உள்ளவங்க இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து 1K வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். அதுக்கு எந்த செலிப்ரேஷனும் பண்ணலை. ஒரு நாள் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டே என்றைக்கு வருதுன்னு தெரில. ஸோ ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, 1K வந்தது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு நான் 4 வருஷம் போராடி இருக்கேன், சும்மா கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து நான் கம்மியான அளவு தான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸ் வந்த பிறகு நான் டெய்லி பேசிஸில் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய் பாய், see you, டாடா.